ஆனால் கூப்பிட்றான். கூப்பிட்டா ஒரு கையால் ஊனிண்டு ஒரு கையால் அம்மாட்ட நான் வரேன்னு பேச முடியல, ஏன்னா பால் குடிச்சுட்டு இருக்கான். கையை எடுத்துகிட்டு அம்மா அப்புறம் வந்து கை காட்டலான்னா இந்த கண்ணுக்குட்டி வந்துடும், அதை பிடிச்சிட்டு இருக்கான். இந்த கையை எடுத்தால் விழுந்துருவான். ஊனின்னு இருக்கிறதுனால உடனே காலால் எப்படி காமிச்சான், அம்மா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு காலால் காட்டுறான். ஏன் காலை காட்டினான்னா, இப்போ காலை பார்த்துக்கோ, இனிமேல் நடக்க ஆரம்பித்தான்னா காலை பார்க்க முடியாது. அப்படி தன்னுடைய சரணத்தை தரிசனம் பண்ணி கொடுத்தான். ஒரு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுட்டான். முதல்ல நடக்க வரலை. யசோதை சொன்னால் ஏண்டா நடக்க வரலைன்னு கேட்டா. கிருஷ்ணன் சொன்னான், நான் நடந்தால் ஒரு கால் இங்கே வைப்பேன், அடுத்த கால் பிரம்மலோகம்தான் போகும், என் ஸ்பீடுக்கு உனக்கு நடக்க முடியாதே தான் மெதுவாக நடக்கிறேன்னு. முதல்ல நடக்க வரலையேன்னு யசோதை கவலைப்பட்டா. இப்போ நடக்க வந்த பிறகு ஏண்டா நடக்க வந்ததுன்னு கவலையாயிடுச்சு. எல்லா வீட்லேயும் போய் இருக்கிற பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வரான். எல்லோரும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறார்கள், ஏண்டா கிருஷ்ணா அவாத்துலேயும் போய் வெண்ணெய் எடுத்து திங்குற, நீ தானம்மா சொன்னேங்கிறான். நான் என்னடா சொன்னேன், எல்லாராத்தையும் நம்பாமல் நினச்சிக்கணும் சொன்னேயே, அதுக்கு தான் எல்லாராத்தையும் போய் எல்லாத்தையும் சாப்பிடுது. எல்லாராத்தையும் நம்பாமல் நினச்சிக்கணுங்கிறதுக்கு அது ஒரு விதத்துக்காக நினச்சிக்கிறது. அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து நம்மள்டே சொல்லுவாள், உங்கா மாதிரி இருங்கோ எங்காத்துலேன்னா, அதுக்குன்னு சாமானை தூக்கின்னு போகக்கூடாது, போகும்போது வெளியில் கொஞ்சம் ஃப்ரீயாக பழகுங்கோன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அப்படியே வாட்சியார்த்தமாக எடுத்துக்க முடியாது, எல்லாத்தையும் பாவத்தை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் பக்கத்து வீடு. வத்சான் முஞ்சன் கொச்சித் அசமயே க்ரோச சஞ்சாதகாசகா ஸ்தேயம் சாத்வத்யததிபயகா கல்பிதை ஸ்தேயயோகைः மர்கான் போட்யன் விபஜசி சச்சேன் நாத்தி பாண்டம் பினத்தீன் திரவ்யாலாபே சகிருஹ குபிதோ யாத்யுபக்ரோஸ்யதோகான் வத்சான் முஞ்சன். யசோதையாத்து பக்கத்தில் ஒரு கோபி, அவள் வீட்டில் 40 மாடு இருக்குது. அவள் 10 மாட்டு கறந்தவொடனே கையெல்லாம் வலிக்கிறது. கொஞ்சம் காவியை சாப்பிட்டுட்டு பாக்கி மாட்டை கறக்கலான்னு கறந்த மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்கா, அதெல்லாம் குடிச்சுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு கறக்காத மாட்டு கண்ணுக்குட்டிலாம் கயிறை எழுத்துட்டு மேன்னு கத்துறது. கிருஷ்ணன் பார்த்தான், இதை எழுதுன்னு வந்து பார்த்துட்டு யோசித்தான், நான் எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் இந்த பந்தத்துலேருந்து அவிழ்த்து விட தானே அவதாரம் பண்ணியிருக்கேன், இந்த கண்ணுக்குட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டான். எல்லாம் அம்மாட்ட போய் அண்ணன் முட்டி பால் குடிக்கிறது. கை தட்டி சிரித்தான். எதுக்கும் செஞ்ச தப்பை சொல்லிட்டா அது செஞ்ச பாபம் எதாக இருந்தாலும் சொல்லிட்டோன்னா அது போய்டும் சொல்லியிருக்கு. அதனால் செஞ்சதை மாமிகிட்ட சொல்லிடுவோன்னு வாசப்பக்கமாக மாமிகிட்ட வந்தான். மாமி உங்கள் அது கண்ணுக்குட்டிலாம் அவுத்துட்டு மாட்டுக்கிட்ட பால் குடிக்கிறது. நான் தாண்டா 10 கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்கேன், 10 இல்லது மாமி 40 கண்ணுக்குட்டியும் குடிச்சுட்டு இருக்கு. அப்படியா சமத்து வந்து சொன்னையேன்னு நினச்சிட்டு கிருஷ்ணன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ண நினச்சிட்டு கண்ணத்தை சொடுக்கின்றால். நீங்கள் அடுப்பில் பாலை வச்சுருக்கேன், நீ பார்த்துக்கிறியா, நான் நன்னா பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கோன்னா. இந்த மாமி ஒரு கண்ணுக்குட்டியாக பிடிச்சி கட்டலான்னு போனால் கண்ணுக்குட்டி அவுத்துட்டுனா கயிறை அவுத்துட்டு போகும். இவன் என்ன பண்ணான், கழுத்தில் இருக்க தும்பை தெரிச்சு விட்டுருக்கான். கழுத்து உள்ள கயிறை அவுத்து விடுறதுனால கண்ணுக்குட்டி வாலையும் காலையும் பிடிக்கிறா, ஒன்று ஒரு உத விடுறது. பார்த்தா இன்றைக்கி கண்ணுக்குட்டியை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் இருக்கிற பாலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தா எந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சினோன்னே தெரியல. அந்த பாலோட அந்த அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே தலையை விட்டு கண்ணுக்குட்டி நக்கிற மாதிரி நக்கி வச்சுட்டு போயிட்டான். அந்த கோபி டம்ளரை தூக்கின்னு வந்து யசோதா பால் குடினாள். யசோதை சொன்னான், வீட்டில் 40 மாட்டை வெட்டிந்து எல்லாத்தையும் விற்றுட்டு காப்பிக்கு என் வீட்டு பால் வேணுமான்னு. இல்லை, கிருஷ்ணன் தான் எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டான். ஏன்டா அவுத்து விட்ட, அதுதாம்மா என் சுவாவம், எல்லாரையும் பந்தத்துலேருந்து அவிழ்த்து விடுறது தான். எதுக்குடா வந்தேன், அதுக்கு தான் வந்தேன், அதுக்கு இப்போ என்னடா அவசரம், இப்போ தாம்மா டையம்ன்றான். நான் வைகுண்டத்தில் இருந்தால் எல்லாரையும் அவுத்து விட முடியாது, அவதாரம் வந்ததில் தான் போதுனே சகடாசனம் எல்லாரையும் அவுத்து விட்டு எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கலாம். இன்னும் இவன் சொல்கிறது முடியல அவளுக்கு. எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறான். கோச்சிது அசமையே சமயம் தெரியாமல் வந்து அவுத்து விட்றான். நான் ஒரு மாட்டை கறந்து விட்டேன்னா அப்புறம் அடுத்த கண்ணுக்குட்டி ஒவ்வொரு மாட்டு கறந்தோடனே அவுத்து விட்டால் சௌகரியமாக இருக்கும். சமயம் தெரியாமல் இந்த மாமி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கேன், எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து மாமி கண்ணுக்குட்டி அவுத்து விட்ருக்கேன், பால் கறக்க வாங்கோன்னா நான் குளிக்கிஞ்சிருப்பேன்னா நான் வந்து பால் கறக்க போவேனா. இப்படி சமயம் தெரியாமல் அவுத்து விட்றான். கோச்சி தசமயே க்ரோச சஞ்சா, இப்படி எல்லா பாலையும் கண்ணுட்டி குடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன். நான் அந்த மாமி அழறான். கிருஷ்ணன் சிரிக்கிறான். நான் அழறேன், நீ சிரிக்கிறே. அழறது ஜீவாத்மாவுடைய சுபாவம், சிரிச்சுட்டு ஆனந்தமாக இருக்கிறது பரமாத்மாவுடைய சுபாவம். நீ என்னோட சேர்ந்தா நீயும் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு பகவான் சிரித்து காமிக்கிறான்.
குரோச சஞ்சாத காசகா. அந்த மாமி அழறதை பார்த்துட்டு கிருஷ்ணன் சொன்னான், அம்மா அம்மா என்ன சொல்லுவியே, அழுதா நீ அசடுன்னு. இவ்வளோ பெரிய மாமி அழறா பாரு, அசடு மாமிமா அப்படின்னு ஒன்று இந்த மாமியை சிக்க அமைச்சுட்டான். ஸ்தேயம் ஸ்வாத்வத்ய தததி பயகா கல்பிதை ஸ்தேய யோகைஹி. ஒளிச்சு வச்சிடுனாள் யசோதை. ஒளிச்சு வச்சா குழந்தைக்கு தெரியாமல். உடனே ஒரு மாமி சொன்னால், எங்கள் ஆற்றுல ஒரு டார்க் ரூம் இருக்குது, இருட்டு ரூம். எங்கள் ஆற்று மாமாவுக்கு அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கும், என்னை கூட துணைக்கி அழிச்சின்னு போவார். அந்த இருட்டு ரூமில் தைரியமாக 2 பேர் தான் போவாளாம். அவள் ஆற்றுல ஒரு பெருசாளி இருக்குது, ஒரு பாட்டி இருக்கா, அவள் தான் அடிக்கடி போவாள். அந்த இருட்டு ரூமில் போனால் கிருஷ்ணன் நிற்கிறான். துவாந்தாகாரே திருத மணிகணம். கிருஷ்ணனுக்கு டார்ச்சு வேண்டாமான்னா, அவன் போட்டுன்ற நகையே பல டால் அடிக்கிறது, அவன் சொரூபமே டால் அடிக்கிறது. வயர்க்க உரி கட்டி வச்சிடுவோம்னால் இன்னொரு கோப்பி உரி கட்டி வச்சா கிருஷ்ணன் என்ன பண்ணால், ஸ்டூலை போட்டு அதுக்கு மேலே நெட்டை பையனை நிற்க வச்சு அதுக்கு மேலே நின்றுண்டு அந்த வெண்ணெய் பானையை எடுத்து எல்லாருக்கும் வெண்ணெயை கொடுத்து தானும் சாப்பிட்டுன்னு இருக்கான். அதுக்குள்ளே அந்த கோபி வந்துவிட்டாள். கோபி வந்தோடனே எல்லா பையங்களும் எடுத்தார்கள் ஓட்டம். கிருஷ்ணன் அந்த உரியை பிடிச்சிட்டு இப்படி ஆடிகிட்டே இருக்கான். அந்த கோபிக்கு பாக்கியம். எந்த பகவானை தபஸ் பண்ணி பார்க்கணுமோ இப்போ ஒரு உருண்டை வெண்ணெயை வச்சு பார்த்துட்டா. நல்ல நீலமேக சியாமலமான கிருஷ்ணன், மஞ்சள் கலர் வஸ்திரம், சேப்பு உதடு, வெள்ளை வெண்ணெய், பல கலராக நிற்கிறான் கிருஷ்ணன் மயில் பீலியோட. அந்தரத்தில் தொங்குறான். ஆனாலும் ஆனந்தமாக தொங்குறான். நம்மலாம் என்னடா கஷ்டம் வந்தால் அதையே நினச்சிட்டு இருப்போம். இப்போ சௌக்கியமாக இருக்கக்கூடாதோ, இப்போ சௌக்கியமாக இருந்தால் கூட நான் சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டுனாக்கும் பழச சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போ இது கஷ்டத்தை நினச்சிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிறத ஆனந்தமாக இருக்கணும். இப்போ இறங்குறத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற வெண்ணையை சாப்பிட்டுட்டு போனது உரியிலே ஆடிண்டே வெண்ணையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த கோபி யாருடா நீன்னு கேட்டா, கஸ்தம்பாலா, நான் தான் பலராமன் தம்பின்னா. ஏன்டான்னா பலராமன் அந்த ஊரில் ரொம்ப நல்ல பையன் பேர் வாங்கியிருக்கான். அதனால் நானும் ரொம்ப நல்லவன் தான். இங்கே எதுக்குடா வந்தேன்? எங்கள் வீட்டில் கண்ணுக்குட்டி காணாமல் போயிடுத்து, வெள்ளை கண்ணுக்குட்டி. எங்கள் அம்மா சொன்னால், நம்ம அது கண்ணுக்குட்டி எங்கேயா இருந்தால் ஓட்டின்னு வாடான்னு சொன்னால், நான் அந்த உரியில் பார்த்தேன், வெள்ளையாக தெரிஞ்சுது. எங்கள் அது கண்ணுக்குட்டி தான் தாச்சின்னு இருக்காங்களும் எட்டி பார்த்தேன்னு. கண்ணுக்குட்டி எப்படிடா மேலே ஏறும்? அதான் மாமி இல்லையேன்னு இறங்குறேன் நான். நேரம் அந்த மாமி தலையில் காலை வச்சா, தொப்புன்னு குதித்து வாசலுக்கு போனான். இந்த மாமி வாசலில் போய் நின்றுட்டான். இந்த மாமி நின்னாலே போகிறோம், கதவே வேண்டாம். இல்லை குண்டாட்டம் இருக்காளா, கேப்பே இல்லை. மாமியும் குண்டு, கிருஷ்ணனும் குண்டு. ஒருத்தர் ஒல்லியாக இருந்து ஒருத்தர் குண்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இவனும் வெண்டையை சாப்பிட்டு இப்படி இருக்கான். அந்த மாமி நிற்கிறாளா. கடைசியில் தப்பிக்க வழி தெரியாமல் தோப்பு கரணம் போட்டான். தோப்பு கரணம் போட்டால் விட்டுடுவான்னு பார்த்தா அந்த மாமிக்கு கோபம் ஜாஸ்தியாகிடுச்சு. தோப்பு கரணம் யாருக்கு போடுவோம்? பிள்ளையாருக்கு போடுவோம். இந்த மாமி இந்த தொப்பியுமே பிள்ளையார் இவனு நிற்கிறான்னு கேலி பண்ணுறான்னு விடமாட்டேன்னு விட்டால் அந்த மாமி. கடைசியில் கண்டூஷ பூத்காரக்கிறது, அந்த வாயில் இருக்கிற வெண்ணையை துப்பினான். என்னடா கண்ணா நகர்ந்துண்டால் எடுத்தான் ஓட்டான் குதிச்சுண்டு. இந்த மாட்டு பொண்ணுக்கு கிருஷ்ணனை பிடிக்கணும்னு ஆசை. கிருஷ்ணன் குதிச்சுன்னு போகிறத பார்த்துட்டு இவ்வளோ குதிச்சுன்னு வாசலுக்கு வந்தால் கரெக்டாக மாமியாரும் நாத்தனாரும் வரா. ஏண்டி வீட்டில் சமையல் பண்ண சொன்னால் வாசல் என்ன குதியல் வேண்டியிருக்கு, குதியல் அப்படிங்கிற அந்த மாமியார். இல்லை கிருஷ்ணன் வந்து எல்லா வெண்ணையும் தின்னுட்டான், எல்லாத்தையுமா தின்னான் அப்படி இந்த மாமியார் முறைச்சா, கிருஷ்ணன் துப்பின வெண்ணையும் கொஞ்சம் உதட்டு ஓரமாக இருக்குது. அவள் தான் அந்த மாமியார் சொன்னான், இப்போ தான் புரியுறது, யசோதியாத்து பிள்ளை இழைச்சிட்டே இருக்குது, நீ நாளுக்கு நாள் குண்டாகிட்டே இருக்கே, என்னடா காரணம் இப்போ தான் புரியுறது. நான் இல்லாத டைமாக கிருஷ்ணன் தின்னா ராமன் தின்னாலும் உருட்டி நீ தான் திங்கறியா கொண்டுது. இந்த மாமியார் பாட அந்த மாட்டு பொண்ணு பாடுறாள். ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, உடைஞ்சி போனதே கண்ணா உன்னாலானதே, உடைஞ்சி போனதே உன்னாலானதே, ஓஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, ஓஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போன. என் மாமியாரும் இதனை கண்டால் மட்டம் தட்டுவள், மாமியாரும் மட்டம் தட்டுவள், கிருஷ்ணா மண்டுன்னு சொல்லுவள், மட்டம் தட்டுவள் கிருஷ்ணா மண்டு மண்டு மண்டுன்னு சொல்லுவள், மண்டுன்னு சொல்லுவள். ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, ஓஹோ
கொழுந்தனாரும் இதனை கண்டால் கோளு மூட்டுவர். கொழுந்தனாரும் இதனை கண்டால் கோளு மூட்டுவர். கிருஷ்ணா கேலி பண்ணுவர். கோளு மூட்டுவர். கிருஷ்ணா கேலி பண்ணுவர். கேலி பண்ணுவர். ஓஹோ தயிர்கூடமே உடைஞ்சி போனதே. ஓஹோ தயிர்கூடமே உடைஞ்சி ஓர்படியும் இதனை கண்டால் ஓரம் கட்டுவல். ஓர்படியும் இதனை கண்டால் ஓரம் கட்டுவல். ஓரம் கட்டுவல். கிருஷ்ணா ஒதுக்கி தள்ளுவல். ஓரம் கட்டுவல். கிருஷ்ணா ஒதுக்கி தள்ளுவல். ஓஹோ தயிர்கூடமே உடைஞ்சி போனதே. நாத்தனாரும் இதனை கண்டால் நாப்பு காட்டுவல். நாத்தனாரும் இதனை கண்டால் நாப்பு காட்டுவல். நாப்பு காட்டுவல். கிருஷ்ணா நையாண்டி பண்ணுவல். நாப்பு காட்டுவல். நையாண்டி பண்ணுவல். ஓஹோ தயிர்கூடமே உடைஞ்சி போனதே. ஓஹோ தயிர்கூடமே. ஆத்துக்காரும் இதனை கண்டால் அதட்டி பேசுவர். ஆத்துக்காரும் இதனை கண்டால் அதட்டி பேசுவர். அதட்டி பேசுவர். கிருஷ்ணா அடிச்சு நொறுக்குவர். அதட்டி பேசுவர். கிருஷ்ணா அடிச்சு இதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் மாமெல்லாம் பயந்துருக்கா. ஓஹோ தயிர்கூடமே உடைஞ்சி போனதே. ஓஹோ தயிர்கூடமே உடைஞ்சி போனதே. இந்த கோபி பாட கிருஷ்ணன் சொன்னான், இந்த மாமி பாட்டத்தை கேட்காதம்மா. அந்த மாமி ஒரே உருட்டு, ரொம்ப உருட்டுறா, அதை கேட்காத, நான் சொல்கிறத கேளு. பொல்லாத கோபி மாரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாளம்மா. பொல்லாத கோபி மாரம்மா இருட்டினில் ஊறியட்டுமா. இவர்கள் உருட்டு பிரட்டு எங்கு சரி கட்டுமா. பொல்லாத கோபி மாரம்மா தங்க கிண்ணத்தில் நீ தரும் வெண்ணெய் போராதோ. இவர்கள் ஊத்தனாத்த பீத்த வெண்ணெய் தின்ன வேணுமா. பொல்லாத கோபி மாரம்மா தங்க கிண்ணத்தில் நல்ல வெண்ணெய் நீ கொடுக்கும்பொழுது இவாத்து ஊழ வெண்ணெயை யார் தின்பா. அவாத்து மாமா வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்டுன்னு இருக்கார். இப்படி சொல்ல யசோதை சொன்னால், அவாத்து மாமா மாமி சாப்பிட்டுட்டு போகிறான், நீ விடுறா சாம விட்டுடு. நான் சொன்னேன், அந்த அவாத்து மாமிகிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரே பானையில் வெண்ணெய் வைக்கிறீர்கள், அலம்ப மாட்டீங்கள், ஊழல் நாற்றம் நாடுறது, பானையை மாற்றுங்கோன்னே. அதுக்கு இந்த மாமி சொன்னால், எங்கள் மாமியார் காலத்துலேருந்து வச்சுன்னு வர பானை எங்கள் மாமியார் சொன்னால் நான் மாற்றுறேன்னு. இந்த மாமியார்கிட்ட போய் கிருஷ்ணன் சொன்னால், அந்த பாட்டிகிட்ட போய், பாட்டி உங்கள் மாட்டு பொண்ணு ஒரே பானையில் வெண்ணெய் வைக்கிறா, பானையை மாற்ற சொல்லுங்க. அதுக்கு அந்த மாமியார் சொன்னால், எங்கள் மாமியார் காலத்துலேருந்து வச்சுன்னு வந்தேன். ஆஹா, ஒரே பானையை வச்சு இந்த குடும்பத்தில் ஓட்டின்னு இருக்கா போல இருக்கேன்னு. இந்த பானையை உடைச்சாதான் புது வெண்ணெய் கிடைக்கணும், உடச்சி. இப்படி எங்கே உயரத்தில் வச்சாலும் எடுத்துடுறான், ஒளிச்சு வச்சாலும் எடுத்துடுறான். ஒரு கோபி சொன்னால் கையிலேயே வச்சுக்கணும். யசோதை சொன்னால் கையிலேயே வச்சுக்கோ, இனிமேல் சில மாமி கையில் பேக மாட்டேனே அலையிறாப்பாங்க, அது மாதிரி கையிலேயே வச்சுக்கோன்னு. இன்னொரு கோபி அது மாதிரி என்ன பண்ணால், காலம்பரை இருந்து தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய் பானையை வச்சுட்டு அது பார்த்துட்டே வாசை தெளித்து அதை பார்த்துட்டே கோலம் போட்டு வெண்ணெய் பானையை தூக்கிண்டே பாத்திரத்தில் போய் வெண்ணெய் பானையை பார்த்துட்டே குளிச்சுட்டும், வெண்ணெய் பானையை தூக்கிட்டு அடுக்கலையில் வெண்ணெய் பானையை பார்த்துட்டே அடுக்கலையை சமையலை ஆரம்பித்து இப்படி காலம் இருந்து வாசலில் வச்சு, கொல்லையில் வச்சு, கூட்டத்தில் வச்சு, அடுக்கலையில் வச்சு, அங்கே வச்சு, இங்கே வச்சு, இங்கே வச்சு, அங்கே வச்சு, கடைசியில் எங்கே வச்சு ஒன்றும் மறந்து விட்டா. பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இருந்தால் இங்கே இருக்கும் தெரியும். வாசலுக்கு போகிறா, கொல்லைக்கு போகிறா, கூட்டத்துக்கு போகிறா, சுற்றி வந்துட்டுருக்கா. என்னடி தேடுறேன்னு கேட்டால் மாமியார், வெண்ணெய் பானை தான் தேடின்னு இருக்கேன். எய்த்தாத்துக்கு திண்ணையில் கிருஷ்ணன் வச்சுருக்கானா, அதுவா பாருன்னு பார்த்தா அவாத்து பானை எப்படி தின்னா, ஏதோ எழுதி வச்சுருக்கா, ராக்கி ஏதோ பேர், அவள் பேரை எழுதி வச்சிருப்பா. எழுதி வச்சு அண்ணா ராதே கிருஷ்ணான்னு எழுதி வச்சுருப்பா. பரனூரில் ஸ்ரீஹரி ஹரி இப்படி தான் எழுதி வச்சுருப்பா. பாத்திரத்துக்கு முதற்கொண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த பாத்திரத்துக்கும் சங்கு சக்கரம் போட்டு ஹரி ஏதாவது பேர் சுவாமி நாம தேடுவான், ஆனால் அதுக்கும் வைகுண்டம் கிடைக்கும். அப்படி அந்த பாத்திரத்தை எழுதி வச்சுருக்கு. உடனே அந்த கோபி சொன்னால்,
பாத்திரத்தை கொடுறா, வெண்ணெய் பானையை கொடுறான். வெண்ணெய் பானை தானே கேட்டேன், இந்த வெண்ணெய் பானையை வச்சுக்கோ, வெண்ணெயை நான் சாப்பிட்ருவேன். நான் இப்படி வெண்ணெய்னா ஏன் அவ்வளோ அலையிறான்னா, வெண்ணெய்ங்கிறது சாரம், வெண்ணெய்ங்கிறது நம்முடைய மனசு. இந்த மனசு வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக இருக்கணும், வெண்ணெய் மாதிரி உருகணும். யாராவது கஷ்டப்பட்டா அவள் திண்டாடிட்டு போகிறா, அப்படி விடக்கூடாது, முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணணும். வெண்ணெய் எப்படி உயரத்தில் உரி கட்டி வைக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய மனசுடைய எண்ணங்கள் ஹை லெவலில் இருக்கணும். வெண்ணெய் எப்படி ஒழித்து வைக்கிறாளோ அது மாதிரி நம்முடைய பக்தி 4 பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஒழித்து வச்சுக்கணும். இது மாதிரி யாருடைய மனசு வெண்ணெய் மாதிரி இருக்கோ அதை எடுத்துக்கிறான். அந்த வெண்ணெய் நாற்ற வண்ணி இருந்தால் பானையை உடைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சரீரம்தான் பானை. இந்த சரீரம் எடுத்ததுடைய பிரயோஜனம் நல்ல மனசு வரணும். நல்ல மனசு இல்லை, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா அது பிரயோஜனம் இல்லை. நீ என்ன தான தர்மங்கள் எது பண்ணினாலும் நல்ல மனசு, எல்லோரும் நன்மையாக இருக்கணும்னு நினைக்கணும். நீ அது பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் அதை பண்ணி அடுத்தவனுக்கு வேட்டு வச்சு அது பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் நல்லது நினைச்சா நமக்கு நல்லது கிடைக்கும் என்பது தான் இந்த மனசு மாதிரி இருக்கிற வெண்ணெயை, இல்லை வெண்ணெய் மாதிரி இருக்கிற மனசை பகவான் எடுத்துக்கிறான்னு இந்த வெண்ணெலியினுடைய தத்துவம். இது மாதிரி கோகுலத்து வெண்ணெய் தின்ன கிருஷ்ணன் ஒரு நாளைக்கு மண் எடுத்து திங்குறான். அதை கவனித்த யசோதை குழந்தைகள்கிட்ட சொன்னால், கிருஷ்ணன் மண் தின்னா என்கிட்ட வந்து சொல்லணும். குழந்தைகள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாள். அதுவும் இந்த ரிப்போர்ட் பண்ணுற பொறுப்பை கொடுத்துருவோம் வச்சுக்கோ, கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாள். குழந்தைகள்லாம் வந்து கண்ணன் மண் திங்குறான் என்று சொல்ல, யசோதா அங்கேயே வந்து ஏண்டா மண் தின்னியான்னா இல்லேன்னுட்டான். இவன் சொல்கிறானே, பலராமன் சொல்கிறானே, அம்மா இந்த பலராமன் என்ன பண்ணினான் தெரியுமா, கத்வா யதீந்திரஸ்ய கிருஹம் பரேத்யுஹு வந்தியாசு தேனைவ சமன்விதோயம் க்ஷீரம் விருஷஸ்யாபஜகார ராமஹானாகம் யசோதே மிருதமத்மி மாதகா. அழகாக சொல்கிறான். அம்மா இன்றைக்கி இந்த பலராமன் என்ன தெரியுமா பண்ணினா, அவாத்துக்கு போனான்னா, பொதுவாக அவாத்துக்கு போனான்னா யார் வீட்டுக்குடா போனான், யாராவது ஒருத்தரை சொல்லு. பார்த்தா எல்லா மாமியும் நிற்கிறா. அப்போ தான் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு சன்னியாசி வரார். அதோ அந்த காவி வேட்டி கட்டின்னு இருக்காரே அந்த மாமா வாத்துக்கு போனான் கிருஷ்ணன். யார் கூடடா போனான், யார் கூட போகலான்னு சொன்னால் பார்த்தா எல்லா பசங்களும் கூட நிற்கிறான். இப்படி பார்த்துனே இருந்தால் அப்போ தான் ஒரு மாமி கல்யாணம் வந்திருக்கா, குழந்தையே பிறக்கலை. ஏதோ அந்த மாமி பையனோட தான் கிருஷ்ணன் அவன் பலராமன் போனான். வந்தியாசு தேனைவ சமன்விதோயம். ஆனால் யசோதைக்கு சிரிப்பு வருது. சரி நீ ரொம்ப உண்மை தான் சொல்கிற, அங்கே போய் என்ன பண்ணினான், அங்கே போய் மாட்டுப்பாலை கறந்து குடித்தாம்மா. எந்த மாட்டுப்பாலடா குடித்தான், இப்படி பார்த்தா அங்கே ஒரு காளை மாடு நிற்கிறது, இந்த படா மாடு நிற்கிறது பாருமா, அந்த மாட்டுப்பாலை தான் குடித்தான். என்றைக்கிடா, நாளைக்கு போய் குடித்தான். நீ சொல்கிறது ரொம்ப உண்மை தான், முதல்ல வாயை துற அப்படின்னால் வாயை திறந்தா சாத்ரி த்வீபாப்தி பூகோளம் சவாயுவக்னீந்து தாரகம். பார்க்கடல் கைலாசம் எல்லாம் காட்டுறான். ஆனால் பெரியவா லீலாசுகர் சொல்கிறார், பார்க்கடல் கைலாசம் காட்டினா கூட இந்த யசோதை அது பார்க்கடல் கைலாசம் நினச்சிக்கலையாம். இது கொஞ்சம் தான் பால் குடித்தான்னு நினச்சேன், இவ்வளோ கடல் அளவுக்கு பாலை குடிச்சிருக்கானே. கைலாசத்தை பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் தான் வெண்ணெய் தின்னுறான்னு பார்த்தா மழை அளவு வெண்ணெய் தின்னுருக்கானே. நல்ல வேலை நான் பார்த்தேனோ பிழைச்சிது. வேறு யாராவது மாமி எட்டி பார்த்துருந்தானா இவ்வளோ குழந்தை குடிச்சிருக்கே நினச்சிப்பாளேன்னு தூ தூ கிருதம் பாத்துனஹா கிருஷ்ணனுக்கு சுற்றி போட்டாலாம். சுற்றி போட்டுட்டு அப்புறம் கிருஷ்ணனை அழைச்சின்னு போய் மருந்து கொடுத்தால், கிருஷ்ணனை தூங்க வச்சால், காலம்பரை எழுந்து யசோதை தயிர் கடையிறாள். கண்ணனுடைய பாட்டை பாடிண்டே தயிர் கடையிறாள். எந்த காரியம் பண்ணினாலும் பாடிண்டே பண்ணினோம்னா அந்த சிரமம் தெரியாது. சின்ன சின்ன கண்ணனவன் சிங்காரவண்ணன், சின்ன சின்ன சிங்காரவன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன், சின்ன சின்ன கண்ணனவன் சிங்காரவண்ணன், சின்ன சின்ன திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன், கண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். வெண்ணையும் பாலும் திருடி தின்பானாம், வெண்ணையும் பாலும் திருடி தின்பானாம்,
வெறும் சட்டியானால் போட்டுடைப்பானாம், வெறும் சட்டியானால் போட்டுடைப்பானாம். சின்ன சின்ன கண்ணன் அவன் சிங்காரவண்ணன், சின்ன சின்ன சிங்காரவன். திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன் கண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். என்னடி கோபிமா எங்கே போரே சொல்லம்மா, என்னடி கோபிமா எங்கே போரே சொல்லம்மா என்று கேட்டு பின்னலை இழுப்பானாம், என்று கேட்டு பின்னலை இழுப்பானாம். சின்ன சின்ன கண்ணன் அவன் சிங்காரவண்ணன். திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன் கண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில். எங்கும் நிறைந்தவனாம் எல்லாமே அறிந்தவனாம், எங்கும் நிறைந்தவனாம் எல்லாமே. தூணில் மறைந்தவனாம் மனதில் நிறைந்தவனாம், தூணில் மறைந்தவனாம் மனதில் நீர். சின்ன சின்ன கண்ணன் அவன் சிங்காரவண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன் கண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். பாடிண்டே தயிர் கடையறாள். அப்போ கண்ணன் படுத்துட்டு கண்ணன் எழுந்தது பார்த்தான். யாராவது அவனை பற்றி பாடினா உடனே அங்கே வந்துடுவான் கண்ணன். காலம்பரம் எழுந்துட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் எழுந்துட்டு வரான். வரும்போதே அவனுடைய கோமணம் கட்டி விட்டுருந்தாலே அது அவந்துடுச்சு. கிருஷ்ணனுக்கு கோமணம் எப்படி கிடைக்கும் தெரியல, அதை எடுத்து இப்போ பின்னாடி சொருகின்னு விட்டான். சொருகினா அது வால் மாதிரி வச்சுட்டு நேராக வரான். அம்மாட்ட வந்து பால் வேணும் என்று சொல்ல மடியில் போட்டுட்டே பால் கடையிறாள், தயிர் கடையிறாள். கண்ணனுக்கு பால் கொடுத்துட்டே தயிர் கடையும் பொழுது அடுப்பில் பால் வச்சுருக்காலே அது பொங்க ஆரம்பிச்சுடுச்சு. அந்த பால் ஏன் பொங்குறதுன்னா, அந்த பால் நினச்சின்றது இப்போ கண்ணன் நம்மளை குடிக்கிற டைம் நம்மளை குடிப்பான்னு நினச்சின்றது. திடீர்னு கிருஷ்ணன் அம்மா பாலை குடிக்க ஆரம்பிச்சுட்டான். இனி நம்மளை எங்கே குடிக்க போகிறான், இருந்து என்ன பிரயோஜனம், தற்கொலை பண்ணிக்கலாம். அதை அப்படியே வழிஞ்சி அடுப்பில் விட போகிறது. கிருஷ்ணன் பார்த்தான், நீ ஒன்றும் யசோதை பார்த்தா, நீ பால் வந்து வழிஞ்சி விழக்கூடாது அடுப்பில், அது குழந்தையுடைய ஆயுசு கம்மியாகிடும். ஆனால் பால் வழியாமல் எந்த மாமியாவது பால் காய்ச்சிருக்கான்னா இதுவரையும் காய்ச்சினது கிடையாது. அதனால் இந்த மாமாவை காய்ச்ச சொல்லுவோ கரெக்டாக பார்த்துட்டு இருப்பார், கரெக்டாக அடைச்சிடுவார். இந்த மாமி தான் அதை பார்த்துட்டு இந்த பால் எப்போ பொங்கும், சிக்னல் எப்போ விழும், அது ரெண்டும் கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம எப்படி பார்ப்போம் அப்படி விழும். அதனால் அந்த பால் பொங்குறத பார்த்தோன்னே கிருஷ்ணனை இறக்கி விட்டால் பாலை எடுக்க போயிட்டாள். உடனே கிருஷ்ணனுக்கு கோபம். குழந்தைகளுக்கு பால் குடிக்கும்போதே டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அது ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பக்கம் மாற்றத்துக்குள்ளே கத்த ஆரம்பிச்சோம். உடனே கோபத்தில் என்ன பண்ணினான், காலால் உதைச்சான். தயிர் பானையை தயிர் கொட்டினது. வெண்ணெய் பானையை எடுத்துட்டான். தயிரிலேயே காலை வச்சு நடந்து போகிறான். அன்றைக்கி அவன் நடந்து போனது ஞாபகாத்மா தான் நம்மளும் கிருஷ்ணன் வந்த மாதிரி நம்ம வெள்ளையாக கால் போடுறோமே. அன்றைக்கி யசோதை யாத்தில் கிருஷ்ணனே தயிரில் காலை வச்சு நடந்தான். ஒரு காலில் சங்கு சக்கரம் அப்படி வச்சு கிருஷ்ணன் நடந்து போனான். அப்படி போகும்பொழுதே அந்த வெண்ணெயை உட்காந்துட்டு சாப்பிடும்பொழுது கிருஷ்ணனுக்கு சாப்பிட்றத விட அலையிறது தான் பிடிக்குமா. வெண்ணெய் அலைந்து, இந்த வெண்ணெய் இந்த குழந்தைகளே இந்த அலைஞ்சு பிசுன்னு அப்படின்னு அது பார்த்துட்டே ரசிக்கணும். அது மாதிரி அந்த வெண்ணெயை அலைஞ்சிண்டு அது மேலே சாப்பிடாம மேலே வேறு பூசிப்பானான். நவநீத வெளி ராஜகோபாலன் மன்னார்குடியில் அந்த உற்சவம் பார்க்கணும். வெண்ணெயை வாரி வாரி யார் வேணால் அடிக்கலாம், சுவாமி பெருமாள் கிடையாது. அப்படி அந்த வெண்ணெய் அடித்து அந்த வாசனை நெய்வாசல்ங்கிற ஊர் வரலையும் அது வரும். அதனால் அந்த ஊருக்கு நெய்வாசல்னே பேர். அப்படி வெண்ணெயை மேலே போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி என்ன ஆச்சு, உடம்பு முழுக்க வெண்ணெயை ஈசின்னு இருக்கிறதுனால வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கான் கிருஷ்ணன். தஞ்சாவூர் கிருஷ்ணன் பெயிண்ட் மாத்திரம் வெள்ளையாக இருக்கும். அண்ணாட்ட ஒருத்தர் கேட்டார், இன்னும் கிருஷ்ணன் நீளமானா இருப்பார், தஞ்சாவூர் பெயிண்டில் மாத்திரம் ஏன் வெள்ளையாக இருக்கான்னா, அன்றைக்கி தயிரில் விழுந்து தயிரெல்லாம் மேலே கொட்டி வெண்ணெயை பூசின்னு இருந்தான். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் தஞ்சாவூர் கிருஷ்ணன் அப்படின்னா. தஞ்சாபூரேஷம் தருணி ஜனேஷம். அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹனுமான் வந்துவிட்டார். வெண்ணெய் வேணும்னு கேட்டார். உடனே ஹனுமானுக்கு வெண்ணெய் கொடுத்தான். சாதாரண குரங்காக இருந்தால் குழந்தைகிலேருந்து பிடிங்கிட்டு போகும். இது ஹனுமான் மர்க்காய காமம் வெண்ணெயை கொடுத்தான்.
பாக்கி இருந்ததை மேலே பூசி விட்டான். அன்னிலேருந்து தான் ஹனுமாருக்கு வெண்ணெய் காப்பு நம்ம பண்ணுறோமே அது கிருஷ்ணன் தான் ஆரம்பித்து வச்சான். நான் ராமாயணத்தில் நிறைய ஹெல்ப்பு பண்ணியிருக்கார், கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய ஹெல்ப்பு பண்ண போகிறார். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தன மலை தூக்கும்போது கிருஷ்ணன் தூக்கலையாம், ஹனுமான் தான் இட்லி பானை மூடி மாதிரி மேலே பிடிச்சிட்டு இருந்தார், கிருஷ்ணன் வெறுமனை நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு பக்தர் சொல்கிறார், ஹனுமான் பக்தர். அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதனால் ஹனுமானுக்கும் வெண்ணெயை கொடுத்துட்டு தானும் சாப்பிடும் பொழுதே அம்மா வராள். அம்மாவை பார்த்தவொடனே ஓடுறான், யசோதை துரத்துறாள், பிடிக்க முடியல. சுகர் சொல்கிறார், யோகினாம் தபசேரிதம் மனஹா, அந்த மனசு தான் ஃபாஸ்ட்டாக போகும். இங்கே இருந்துட்டு இப்போ அமெரிக்கானா அமெரிக்காவுக்கு போயிடும். இந்த அமெரிக்கா போகிறதுக்கு மனசுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் வேண்டாம். திரும்பி வரணும்னா உடனே இந்த கதையில் உட்காந்து போதே ஒரு இடத்துல அமெரிக்கா போய்ட்டு வந்துவிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற மனசாலேயே கிருஷ்ணனை பிடிக்க முடியாது, நீ உடம்பால் எப்படி பிடிக்க முடியும்னு கேட்குறான். கிருஷ்ணன் சொன்னான், சாதாரண உள்ளுடைய மனசு இல்லாத யோகிகள் மனசுக்கு கிடைக்கலன்னா பெருமை, அம்மாவுக்கு கிடைக்கலன்னா பெருமை ஆகாது. ஏன்னா அம்மா பக்தர்களுக்கு கிடைக்கணும்னு ஆகணும்னு நினச்சிருந்தான். யசோதை முடியாமல் அப்படியே ஆடி ஆடி போகிறாளா, அம்மா பின்னாடியே அம்மா மாதிரியே இவனும் நையாண்டி பண்ணிட்டே வரான். அம்மா என்னை பிடிமாங்கிறான். யசோதை பார்த்துன்னு இன்னும் கிட்டக்க வரட்டுன்னு பார்த்துனே மெதுவாக போனவள் டக்குன்னு திரும்பி கிருஷ்ணனை பிடிச்சாள். அவனை மிரட்டணும்னா முகத்தை பார்த்தா சிரிப்பு வருது. ஏன்னா வெண்ணையெல்லாம் மேலே பூசின்னு இருக்கானா. சரி அடிக்கலான்னா அடிக்கவும் மனசு வரலை, கட்டலானா கயிறும் இல்லை. கட்ட கயர் இல்லையே உன்னை அடிக்க மனம் வரலையே, கட்டின உரலோடு என் செல்லமே ஓடிவாடா வாடா கண்ணாவாடா ஓடிவாடா முத்தம் தாடா, வரமாட்டேன் என்று நீயும் சொல்லலாமோ என்றுரையே, முத்து சுட்டி அசைய முகம் வேர்க்க விழி சுழல, சின்ன யானை குட்டி போலே என் செல்லமே ஓடிவாடா. ஆனால் கட்டுறதுக்கோ கயிறு இல்லை, அடிக்கிறதுக்கோ மனசு வரலை. யசோதை கஷ்டப்படுறத பார்த்து அவள் கொடி கயிறு ஏதோ கயிறெலாம் அதை கொடுத்தா. எல்லாத்தையும் வச்சு கட்டுறா, மறுபடியும் கயிறு குறையிறது. 2 அங்குலம் திருப்பி சேர்த்து எல்லா கயிறையும் எடுத்துட்டா. தாலி கயிறை பாக்கி வச்சு பாக்கி எல்லா கயிறையும் கொடுத்தாலும் கயிறு குறைஞ்சிட்டே இருக்கு, மறையிறது. அதுலேயும் 2 அங்குலம் தான் குறையிறதுங்கிறார். 2 அங்குலம் முடிச்சு போடுற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. அது ஏன் 2 அங்குலம்னா அகங்காரம் மமகாரம். அது இருந்தால் அகங்காரத்தினாலேயோ மமகாரம் இருந்தாலோ கட்ட முடியாது, கர்மாவினாலேயோ ஞானத்தினாலேயோ கட்ட முடியாது. பற்றுடை அடியவர் கெளியவன், அந்த பற்றுனால தான் கட்ட முடியும் என்பதை காட்டுறான். யசோதை கட்ட முடியலேன்னு வருத்தம் அப்படியே வேர்த்து அப்படியே உக்காந்துட்டா. அம்மா வருத்தப்பட்டதை பார்த்தான், அம்மாவுக்கு வேர்த்ததை பார்த்தான். அம்மா இந்த கட்டுமானு கிருஷ்ணனே கயிறை எடுத்து கொடுக்குறான். ஏன்னா நம்மளாக கட்டணுன்னா கட்ட முடியாது, அதனால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். கிருஷ்ணன் சொன்னால், அம்மா நான் வெண்ணெயை சாப்பிட்டு என் வயிறு செட்டியார் மாரி பெருசாகிடுத்துமா, நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேம்மான்னு வயத்தை அப்படி சின்னதாக்கின்றான். யசோதை கட்டினால். யசோதை போன பிறகு அந்த உரலையும் உருட்டிட்டு வாசலுக்கு வந்தால் 2 மரம், மருத மரம். அது யாருடனா குபேரனுடைய பையன்கள் நலகோபரன் மணிகிரிவன்னு கல் குடிச்சிட்டு நாரதன் மேலே வந்து விழுந்தான். கல் குடிச்சு என் மேலே வந்து விடுறையே, கல்லுக்கடை வாசலில் மரமாக போ அப்படின்னா சபிக்கணும். அவருடைய பாகவதருடைய ஒரு கருணையை பாருங்கோ. கல் குடிச்சு மேலே விழுந்தாலும் அவர் என்ன சொன்னார், நீ கண்ணன் வீட்டு வாசலில் வரமாக போடாப்பா, உன் நடுவில் கிருஷ்ணன் எப்போ போகிறானோ அப்போ மோட்சம். இப்படி சொன்ன உடனேயே பகவான் நினச்சாராம், அவர் பாகவதர், பாகவன் நாம சொல்லக்கூடிய வாய் யார், நாரதர். அந்த பகவன் நாம சொல்லக்கூடிய பாகவதால் பொய் சொல்லியாச்சு, அப்புறம் நான் பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் சத்தியம் கர்த்தும் வச்சோகரிகி, அந்த பாகவதர் வாக்கியத்தை சத்தியம் பண்ணணுமேனு அந்த உரலையும் இழுத்துண்டு அந்த மரத்துக்கு நடுவில் குட்டி கிருஷ்ணன் தவழ்ந்து அண்ணண்ட போயிட்டான். உரல் பெருசாக இருக்கிறதுனால அது நடுவில் ஸ்டக் ஆகிடுச்சு, வர மாட்டேங்கிறது. இழுத்து பார்க்குறான், வர மாட்டேங்கிறது. பார்த்தான், 2 கையில் பிடிச்சி அமைக்கிறான். பாகுப்யாம் தவ் அபாத்தேத்து, சட்டப்பட்டான்னு சத்தம் கேட்டது, மரம் முழிஞ்சுது.
அந்த மரத்துலேருந்து நலகோபரன் மணிகிரிவன் 2 பேரும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். அழகான ஸ்தோத்திரம். வாணி குணானு கதனே ஸ்ரவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்ணகா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே திருஷ்டிசதாம் தர்சனேஸ்து பவத்தனூனாம். வாணி குணானு கதனே. கிருஷ்ணா, எங்கள் வாக்கு எப்பொழுதும் உன் குணத்தையே பேசணும். எங்கள் கைகள் உனக்கு கைங்கரியம் பண்ணணும். எங்கள் தலை உனக்கு நமஸ்காரம் பண்ணணும். இப்படி சொல்லிகிட்டே வரவர்கள் எங்களுடைய கண்ணு ஒன்றை பார்க்கணும்னு சொல்ல, கண்ணு சாதுக்களை பார்க்கணும். ஏன்னா கண்ணு எப்போ சாதுக்களை பார்க்குமோ அப்போ தான் பாக்கி இந்திரியங்கள்லாம் பகவான்கிட்ட திரும்பும். இப்படி அழகாக பிரார்த்தனை பண்ணி கிளம்பினார்கள். இந்த டயத்தில் தான் பகவானுக்கு தாமோதரன். யசோதையை பார்த்து நந்தகோபர் தான் திட்டினார். இப்படியா குழந்தைய கட்டுறது, டைட்டாவா கட்டுறது, கொஞ்சம் கேப்பை விட்டு கட்டக்கூடாதோ? ஃப்ரீயாக தான் யசோதை கட்டினாலாம். கிருஷ்ணன் தான் இழுத்து இழுத்து டைட்டாக ஆக்கினுட்டான். ஏண்டானா அம்மாவை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒரு ஞாபகத்துக்கு இந்த அடையாளம் இருந்தால் அப்பப்போ வேட்டி கட்டும்போதெல்லாம் அம்மா கட்டி போட்டாலேன்னு அம்மாவை நினச்சிக்கலாம் என்பதற்காக. சில குழந்தைகள்லாம் சொல்லுவாள், எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் சூடு போட்டாங்க பாருங்க, வெள்ளையாக இருக்குது பாருங்கன்னு. இப்படி அம்மாவை மறக்காமல் இருக்கிறதுக்கு யசோதை சூடு ஒன்றும் போடலை. அதனால் நம்மளே ஒரு அடையாளம் வச்சுப்போம்னு கிருஷ்ணனே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தின்றான். அதனால தான் இவனுக்கு இந்த டயத்தில் கிருஷ்ணனுக்கு தாமோதரன் என்று பெயர் ஏற்பட்டது. யசோதை கட்டினால் நந்தகோபர் வந்து அவுத்து விட்டார். அப்போ இந்த குழந்தைகள்லாம் சொன்னான், இந்த கிருஷ்ணன் தான் மரத்தை முறித்தான், அதுலேருந்து ரெக்கையை கட்டிட்டு 2 பேர் வந்து கிருஷ்ணனை பார்த்து ஏதோ பேசிட்டு போனான். உடனே குழந்தைகள்லாம் பொய் சொல்கிறான் அப்படின்னா ஒரு பாட்டி. அதுக்குள்ளே வேற ஒரு பாட்டி சொன்னால், குழந்தைகள்லாம் பொய் சொல்லாது, குழந்தைகளுக்கு பொய் சொல்லவே தெரியாது, நம்ம தான் பழக்கி விடுறோம். குழந்தைகளை பார்த்து யாரா வந்திருக்கா சொன்னால் அப்பா இல்லையே சொல்லுன்னா, அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிவிடும். அது குழந்தைகளுக்கு பொய் சொல்லவே தெரியாது. அப்போ குழந்தைகள், நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாரோ நம்ம ஊரில் யட்சர்கள் மரமாக பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யட்சர்களை பார்த்து குழந்தைகள் பயந்து நிற்க போகிறது. எல்லா குழந்தைக்கும் கொஞ்சம் மோரில் விபூதி போட்டு கொடுமா யசோதை அப்படின்னா. நான் அந்த ஊரில் பழக்கமாக குழந்தைகள் பயந்துடுத்துனா கொஞ்சம் மோரில் விபூதி போட்டு கொடுப்பாலாம். இன்னைக்கு கிருஷ்ணன் சொன்னால், அம்மா நான் கொஞ்சம் ஜாஸ்தி பயந்துட்டேம்மா, எனக்கு வெண்ணெயிலே கொஞ்சம் விபூதி போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டு வெண்ணெயை வாங்கிட்டான். மேலே ஒரு சின்ன லீலையை சொல்லி நிறுத்திப்போம். கிரீணீகி பொப்பலானீதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதः ஃபலார்த்தி தானியமாதாய யயௌ சர்வஃலப்ரதः ஃபலவிக்ரயணீதஸ்ய ச்யுததான்யம் கரத்வயம் ஃபலைரபூரயத்ரத்னைः ஃபலபாண்டம் அபூரிச்ச. 2 ஸ்லோகத்தில் அழகான ஒரு கதையை சொல்லிட்டு போகிறார். ஓடுற ஓட்டம், சுகர் வேகமாக தான் சொல்கிறார். ஒரு நாவப்பழ பாட்டி. அந்த பாட்டி நாவல் பழத்தை பறிச்சுன்னு வந்து, பயம் வாங்கலையோ பயம், அதுக்கு பழம் கூட சொல்ல தெரியாது அந்த பாட்டிக்கு, பயம் வாங்கலையோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வருவா. உடனே இந்த பாட்டியை பார்த்தோன்னே எல்லா குழந்தைங்களும் பாட்டி பாட்டி எனக்கு பழம் எனக்கு பழம் கேட்பார்கள். உடனே எல்லாருக்கும் 2-4 பழத்தை கொடுப்பாள். காசை கொடுப்பா. சில பேர் நெல்லை போடுவா. அந்த காலத்தில் பண்டம் மாற்றம் தான். காசை வச்சுருந்தா வாழணும்னு இல்லை. இப்போ பாருங்க, காசு இல்லைன்னா வாழ முடியாதுன்னு ஆயிடுத்து மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு காசு வேணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத நம்மள்கிட்ட இருக்கிற சாமான அடுத்த வாழ்கிட்ட கொடுத்து அதை பண்டம் மாற்றி அப்படி தான். இப்படி இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு கல்வியை ஒரு மாதிரி கொண்டு வந்து, நீ படித்து இதெல்லாம் வாங்கினா தான் நீ சாப்பிடவே முடியுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. அந்த காலத்தில் படிச்சிருக்கவே மாட்டா, எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருப்பாள். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை இந்த இங்கிலீஷ்கார ஆட்சியில் கொண்டு வந்துட்டோம். முஸ்லீம் ஆட்சி கூட ஒரு மாதிரி கொண்டு வரலை. அவள் பிளான் பண்ணி பாடத்துலேருந்தே எல்லாத்தையும் மாற்றி ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டான். இங்கே அவெல்லாம் ஏதோ தானியத்தை போடுவா, ஏதாவது காசு இருந்தால் காசை கொடுத்து பழம் வாங்கிப்பா. கிருஷ்ணனுக்கு மாத்திரம் ஃப்ரீயாக கொடுப்பா பழம். கிருஷ்ணன் பார்த்தான், நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாளே, நம்ம அந்த பாட்டிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா நினச்சான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணினான், அந்த நெல் எடுத்துன்னு வரான் கையில். அவன் கையிலே சின்ன கை, அதில் 4 நெல் தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வரும்போது கூசின்னு வரான். அவன் குதிக்கிற குதியில் 2 நெல் வேறு கீழே விழுந்துடுச்சு. 2 நெல் இல்லை 2 நெல்லோ 1 நெல்லோ ஒட்டின்னு இருக்கு. அந்த பாட்டியை பார்த்து, பாட்டி கூடையை காமின்னான். அந்த கூடையில் இப்படி கையை தட்டினான். இந்த கையை தட்டிட்டு கிருஷ்ணன் ஓடுறானே, இந்த ஓடுற கிருஷ்ணனை பார்த்தாலே தவிர என்ன போட்டான்னு பார்க்கல. கிருஷ்ணன் போன பிறகு கூடையை பார்த்தா, ரத்னைஹி பலபாண்டம் அபூரிச்ச
நவரத்னங்கள் மரகதம், கோமேதம், வைடூரியம், இப்படி நவரத்னங்கள் பல பலன்னு ஜொலிக்கிறது. உடனே புரிஞ்சுட்டாள், இது சாதாரண குழந்தை இல்லை, தெய்வ குழந்தைன்னு. உடனே அவன் நினச்சிருந்தால் இந்த ரத்தினத்தை கொடுத்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறோம், நம்ம ஏமாறக்கூடாதுன்னு அந்த ரத்தினங்களை எடுத்துன்னு போய் கிருஷ்ணனை கண்ணாலேயே அளந்து வச்சுருக்காள், இன்ச்சு இன்ச்சா. கிருஷ்ணனுக்கு நவரத்ன கிரீடம், நவரத்ன குண்டலம், நவரத்ன வளையல், நவரத்ன மோதிரம், நவரத்ன ஒட்டியானம், நவரத்ன மாலை, நவரத்ன கொலுசு, எல்லாம் நவரத்னால ரத்னாங்கி சேவை, முத்தங்கி சேவைன்னு பண்ணுவாளே, அது மாதிரி நிறைய நகையெல்லாம் பண்ணினால் எல்லாம் பண்ணுறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகிடுச்சு. கிருஷ்ணன் என்ன நினச்சான், நம்மளுக்கு பாட்டிக்கு நிறைய ரத்னத்தை கொடுத்தோம், இதெல்லாம் விற்று காசாக்கி பேங்கில் போட்டுண்டு அதில் வர வட்டியை வச்சுட்டு ஒரு வீட்டில் சமையலுக்கு இன்னொரு பாட்டியும் துணைக்கி வச்சுட்டு இந்த பாட்டி சாப்பிட்டுட்டு ஊஞ்சல் ஆடி டிவி பார்த்துட்டு இருப்பா, இனிமேல் கவலைப்பட வேண்டாம், பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு நினச்சிட்டு இருந்தான். அந்த பாட்டி நினச்சா இதில் மயங்கலை, இந்த ரத்தத்தினால நகையை பண்ணிட்டு திரும்பி வந்துவிட்டால் 2 மாதம் கழித்து பயம் வாங்கலையோ பயம். திருப்பி சத்தம் கேட்டோடனே கிருஷ்ணன் பார்த்தான், பாட்டிக்கு சொந்தக்காரா இருக்கா போல இருக்கு, அவள் ரத்தனத்தை பிடிக்கிட்டா போல இருக்கு, விசாரிக்கலாம்னு கிருஷ்ணன் வந்து பார்த்தான். அந்த பாட்டி கிருஷ்ணனை பார்த்தா, கிருஷ்ணா இந்த ரத்னத்தை கொடுத்து என்னை ஏமாத்தாதப்பா, உண்மையிலேயே ரத்னம் நீதானே, கோபால ரத்னம் புவனைக ரத்னம் கோபாங்கனா யௌவன பாக்ய ரத்னம் ஸ்ரீகிருஷ்ண ரத்னம் சுரசேவிய ரத்னம் பஜாமகே யாதவ வம்சரத்னம். பாட்டிக்கு ரத்னம் கொடுத்தாங்கிற கதை தான் பாகவதத்தில் இருக்குது. அப்புறம் உள்ள கதை அண்ணா சொல்லுவாள். இந்த பாட்டி திருப்பி வந்து அந்த நகையை வச்சுட்டு நவரத்ன கிரீடம், நவரத்ன மாலை எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கே போட்டு விட்டா. கிருஷ்ணன் அப்படியே ஜொலிக்கிறான். இந்த இவ்வளோ நகையிலையும் போட்டுட்டு கிருஷ்ணனுக்கே அம்மா கிட்ட வரத்துக்கு வெக்கமாக இருக்குது. அம்மா என்னை பாருமாங்கிறான் ரேழியிலேருந்தே. அம்மா என்னை பாருங்கிறான்னு சில சமயம் வாசலேருந்தே கூப்பிடுவான், அம்மா இங்கே வாமான்னு. என்ன அர்த்தம்னா சொம்பில் ஜலம் எடுத்துன்னு வரணும்னு அர்த்தம். அதனால் அங்கேருந்து பார்த்தா ஜொலிக்கிறான். எதிரா இவ்வளோ நகை? நீ கிருஷ்ணன் சொன்னான், எங்கள் பாட்டி போட்டான். உங்கள் பாட்டியா? எனக்கு தெரியாத உங்கள் பாட்டி யாருடா? இந்த இருக்காளே அப்படின்னு வாசலில் இருக்கிற நாவப்பழ பாட்டியை காமிச்சான். யசோத இந்த நாவப்பழ பாட்டியை பார்த்தா, என் பாட்டி நகையெல்லாம் என் பையனுக்கு போட்டேன், என் பேரன் நினச்சிட்டு போட்டுவிட்டேன்னாள். எப்போ பேரன் நினச்சிட்டியோ அப்புறம் எதுக்கு நீ பழம் விற்று பிழைக்கணும்? என் கூடவே எங்கள் ஆற்றுல கிருஷ்ணன் அடிக்கடி கதை சொல்லுங்கிறான். இவனுக்கு கதை சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஒரு ஆற்றுல ஒரு தாத்தா பாட்டி இருந்தால் கதையெல்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் கதை சொல்லி தான் மம்ம ஊட்டுவா, கதை சொல்லி தான் தூங்க வைப்பா. அதனால் ஒரு கதை சொல்லி, இப்போ எதுக்கு நான் கதையே சொல்கிறதில்ல, எதுக்கு இருந்தாலும் டிவியை போட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது வாயில் சாப்பாட்டை போட்டு அடைக்கிறா, இதோ டிவியை பார்த்து அப்படி பண்ணினான்னா அது குழந்தைகளுக்கு நல்லது இல்லை. ஒரு நல்ல கதையை சொல்லிட்டு நல்ல கதையை சொல்லி தூங்க வைக்கணும், நல்ல கதையை சொல்லி ஆகாரம் கொடுக்கணும். இன்னும் யசோதை கூடவே கதை சொல்கிறதுக்கு ஒரு பாட்டியாக இவளை வச்சுனுட்டா. இதில் சின்ன கதை தான் 2 ஸ்லோகத்தில் இதில் பெரிய விஷயத்தை தெரிவிக்கிறார். முதல்ல நம்ம ஏதாவது கிருஷ்ணனுக்குன்னு இதை ஒன்று கொடுத்தோம்னா கிருஷ்ணன் அதை அதிகமாக திருப்பி நம்மள்கிட்ட கொடுத்துருவான். அவர் 2 நாவல் பழம் கொடுத்ததுக்கு ரத்தனத்தை அள்ளி கொட்டினான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் அனுகிரகம் பண்ணிட்டா லாட்ரி அடிச்சு கொடுத்து அப்படின்னு போயின்னு இருப்போம். அந்த பாட்டி கெட்டிக்காரு, கிடைச்ச பைசாவையும் திருப்பி கிருஷ்ணனுக்கே கொடுத்துட்டான். திருப்பி கொடுத்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணினான், கூடவே வச்சுனுட்டான். எங்கள் ஆற்றுலையே பாட்டியாக வச்சுக்கோன்னு. நம்ம கொஞ்சம் பக்தி பண்ணினா கருணை அதிகமாக கண்ணன் பண்ணுவான் எங்கள் ஒரு விஷயத்தை இந்த சரித்திரத்தில் சொல்கிறார். கிருஷ்ணனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். கிருஷ்ணனை கூப்பிட்றாள் குளிக்கிறதுக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா அரவிந்தாட்சா தாத்தயேகி ஸ்தனம் பிப அலம் விகாரைகி க்ஷுட்சாந்தகா கிரீடாஸ்திராந்தோசி புத்திரகா. கிருஷ்ணனை கூப்பிடுற பாட்டே இவ்வளோ இருக்குது. கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, கிருஷ்ணா நீ வேகனே பாரோ. கிருஷ்ணனை கூப்பிட்ற பாட்டுன்னு இனிமேல் வைக்கணும். ஒரு ஸ்லாட்டு பேரெல்லாம் பஜனைக்கு ஸ்லாட்டு 2 மணி நேரம் எல்லா பாகத்திலும் கொடுக்குறாளே. ஒரு ஸ்லாட் என்னடனா கிருஷ்ணனை கூப்பிட்ற பாட்டு, ஒரு ஸ்லாட்டு கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடுற பாட்டு. எத்தனை பாட்டு இருக்குது? இதே விதமாக எல்லா பாஷையிலும் இருக்குது. சிலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமர கண்ணாடி ஆடி வாயோ, சிலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமர கண்ணா ஆடி ஆடி வாயோ. மலையாள பாட்டு ஹிந்தியில் இருக்குது.
कृष्ण कन्हैया आइए आकर दर्श दिखाइए, कृष्ण कन्हैया आइए आकर दर्श दिखाइए। वंशी लेकर आइए सुंदर गान सुनाइए, वंशी लेकर आइए सुंदर गान सुनाइए, कृष्ण कन्हैया आइए आकर दर्श दिखाइए। கிருஷ்ணன் எத்தனை விதமான பாட்டு. ஏஹி கோபாலா ஸ்ரீவனமாலா ராதாலோலாயாகி நந்தகுமாரா ஆயாகி கிருஷ்ணா நவநீத சோராயாகி. இப்படி கிருஷ்ணனை கூப்பிட்றதே ஆனந்தமாக இருக்கும். அவன் வரட்டும் வராட்டதை போட்டும் கூப்பிட்டுட்டே இருக்கலாமே நம்ம பாட்டு. கிருஷ்ணா கிருஷ்ணா 2 தடவை ஏன் கூப்பிட்றானா? வீட் சாங்கு ஆதரவு. ரொம்ப பிரேமம் இருந்தால் ஒரு தடவை கூப்பிட்டா கிருஷ்ணான்னு ஒருத்தர் சொன்னால் போகிறோம். ஆசையாக கூப்பிட்றதுக்கு எத்தனை தடவை கூப்பிடலாமே. கிருஷ்ணா கிருஷ்ணா. அங்கேருந்து இப்படி பார்க்குறான். அரவிந்தாட்சா இங்கே வா, நீ பால் குடிக்காமையே காலையில் கிளம்பி ஓடி போயிட்டியே வா. விளையாடினது போகிறோம். அலம் விகாரைகி சுட்சாந்தா கிரீடாஸ்ராந்தோசி புத்திரகா. கிருஷ்ணன் வரலையே அடுத்து பலராமனை கூப்பிடுவான்னு தெரியும். அது பலராமன் கட்டிக்காரான். நம்மளை கூப்பிட்ற போகிறாளேன்னு அவன் கொஞ்சம் தள்ளி கடைசியாக அதுக்கு போய் நிற்கிறான். ஹே ராமா கச்ச, ஹே ராமா இங்கே வாடா. இன்னே ராமன் மாத்திரம் வரான். உன்னை கூப்பிட்றதுக்காக உன்னை கூப்பிடல, சானுஜ குலநந்தனா உன் அம்பியும் அழைச்சின்னு வா. பிராதரேவ கிருதாஹாரா தத் பவான் புக்து மருகதி. உனக்காக அவங்க அப்பா சாப்பிட்றதுக்கு காத்துட்டுருக்கார். போட்சியமானோ விரஜாதிபா ஏஹ்யாவையோ பிரியந்தேகி. அந்த பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறதுனால தான் கிருஷ்ணன் கிளம்புறான். வரமாட்டேங்கிறான் புரிஞ்சுடுச்சு. அந்த பசங்களை பார்த்து, பசங்களா போங்கடா எல்லாம் அவன் வீட்டுக்கு போங்க. ஒன்று இந்த பசங்களாம் யசோதம்மா கோச்சிக்கிறேன் நம்ம வீட்டுக்கு போகலான்னு எல்லோரும் கிளம்புறான். ஆமாம் அம்மா கோச்சிக்கிற ஆற்றுக்கு போகிறான்னு அவளோட இவனும் போகிறான். ஒன்றை கூப்பிட்றதுக்கு அவளை விரட்டினா இவனும் சேர்ந்து அவளோட போகிறான். ஆனால் கிருஷ்ணனுக்கு குழந்தைகள் தான் வேணும். குருவாயூரில் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் இந்த மத்தியானம் இன்டர்வல் டயத்தில் எல்லா குழந்தைகளும் குருவாயூர் கோவில் தான் ஓடி ஆடி விளையாடுவார்கள். காய்ச்சி மூச்சுன்னு கத்தும் குழந்தைகள் பார்த்தா அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான் ஒளிஞ்சு விளையாடுவார்கள். இந்த மேனேஜருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அவர் அங்கேயே வந்தார். பசங்களை பார்த்து, பசங்களா இந்த கோவிலில் ஒரு பையன் இனிமேல் வரக்கூடாது, எல்லாம் கிளம்புங்கோ. எல்லா பையங்களும் ஓடுறான். ஒரு பையன் பார்த்தா அவங்களுடைய ஒர்க் சேப்பு கோபான் கட்டின்னு ஓரமாக நிற்கிறான். ஏண்டா உனக்கு ஸ்பெஷலாக சொல்லணுமா? எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். ஒரு பையன் கூட இந்த கோவிலில் இருக்கக்கூடாது, போகடான். அவனும் போயிட்டான். ராத்திரி பூஜை முடிஞ்சு அத்தாழ பூஜை முடிஞ்சு அந்த மேல்சாந்தி ரூமில் படுத்துட்டு இருக்கார். சொப்னத்தில் குருவாயூரப்பன் வரான். அவன் இடுப்பில் இடத்துல கிங்கினி இருக்கே அப்படியே தவழ்ந்து தொடை வழியும் வந்துடுச்சு. அவர் கேட்டார், குருவாயூரப்பா என் வயிறு குழஞ்சிருக்கு, ஏன் குழந்தைகள் சாப்பிடலை, கொஞ்சம் இலைச்சி போய்டுத்துனா அந்த கிங்கினி இருக்கு கீழே இறங்கிடும், நீ ஏன் சாப்பிடலையா? இன்னும் தான் அவனுக்கு ராத்திரி அப்பம் பால் பாயசம்லாம் நைவேத்தியம் பண்ணினேனே, நான் ஒன்றுமே சாப்பிடலை. ஏன் என்னாச்சு? மத்தியானமே மேனேஜர் மாமா விரட்டி விட்டுட்டார் என்ன. அந்த மேனேஜர் மாமா கோவிலில் ஒரு பையன் கூட இருக்கக்கூடாதுன்னு விட்டார். நானும் ஒரு பையன் தானேன்னு கிளம்பிவிட்டேன். இன்னும் மேல்சாந்தி மேனேஜரை கூப்பிட்டார். என்ன போய் உமக்கு கோவில் கட்டியிருக்கா, குருவாயூரப்பனுக்கு கட்டியிருக்கா, ஒரு பையங்க இருக்கக்கூடாது சொல்லிட்டேராமே, அதனால் கிருஷ்ணனும் கிளம்பிட்டான். அப்படியா? உடனே அந்த மேனேஜர் அடுத்த நாளைக்கு ஸ்கூலில் போய் அந்த ஸ்கூல் மேனேஜரை பார்த்தார். இந்த கோவில் மேனேஜர் அந்த ஸ்கூல் மேனேஜரை பார்த்து டெய்லி மத்தியானம் 2 மணி நேரம் எல்லா பசங்களும் இங்கே வந்து கொஞ்சம் கோவிலில் விளையாட அனுப்புங்கோ அப்படி சொல்ல உடனே எல்லா பசங்களும் காலில் கத்திட்டு ஓடி வரார்கள். குழந்தைகள் வரும்பொழுது குழந்தைகளோட குழந்தையாக கிருஷ்ணனும் வந்துட்டான். அப்படி குழந்தைகளை கொண்டாடினாலே கிருஷ்ணன். இன்றைக்கும் கேரளாவில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவள் என்ன பண்ணுவாள், அந்த சின்ன வயசு குழந்தைகள் உண்ணி ஊட்டுன்னு அதுக்கு பேர். சின்ன குழந்தைகளை ஒரு 4-5 வயசு சின்ன குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கு கால் அலம்பி விட்டு அவளுக்கு கோவிலில் உட்காந்து வச்சு பால் பாயசம் போடுவாள். அப்படி போட்டால் அடுத்த வருஷத்தில் அவளுக்கு குழந்தை வந்துடும். இப்படி ஒரு சம்பிரதாயம். ஏன்னா குழந்தைகளை ஆராதனை பண்ணினாலே குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணுவான். சுகிருகான்யாத பாலகாக தூளி தூசரிதாங்கஸ்தம். யசோதை சொன்னால் எல்லாருக்கும் 5-6 குழந்தைகள் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு கிரிக்கெட் டீமே இருக்கும், 10-12 குழந்தைகள் இருக்கும். இந்த யசோதைக்கு ஒன்றே கண்ணே கண்ணு கிருஷ்ணன் மாத்திரம்தான். அந்த ஒரு குழந்தைய ஒழுங்காக வச்சுக்கக்கூடாதோ, அது மூக்கு ஒழுகிண்டு பரட்டத்துலையும் அழுக்கு உடம்புமா நிற்கிறது, ஒரு துணி கூட இல்லாமன்னு எல்லாம். நீ துணி இல்லாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு நன்னா தான் இருக்குது எனக்கு, ஆனால் 4 பேர் குத்தம் சொல்லுவா. அதனால் குளிக்கவா,
நான் குளிக்க மாட்டேம்மா, ஏன் எனக்கு குளிரும், உனக்கு வெந்நீர் போடுறேன் அப்படின்னா சுடும். ஒன்று சுடுங்கிற இல்லை குளிருங்கிற, நான் என்ன பண்ணுறது, எண்ணெய் தேய்ச்சி குழி, இன்றைக்கி பிறந்த நாள், உனக்கு பிறந்த நாளா, அன்றைக்கி பிறந்த நாள் சொன்னேன், அது வந்து டேட் ஆஃப் பர்த்து, இன்றைக்கி தான் நட்சத்திர பிறந்த நாள், இன்றைக்கி ஒரு தடவை குழி, அது போன மாதம் மாதம் வரும்டா, அப்போ இந்த போன மாதம் அது சொன்னேன், இந்த மாதம் குளிக்கணும். கிருஷ்ணனுக்கு குளிக்கவே பிடிக்காது. ஏன்னா அலங்கார பிரியோ விஷ்ணு, அலங்காரம் பண்ணால் காமிச்சுட்டே இருப்பான். இந்த சிவன் தான் அபிஷேக பிரிய சிவா, அபிஷேகம் கொட்டிகிட்டே இருக்கணும். தாரா பாத்திரம்னு ஒன்று வைப்பான், அதில் தண்ணியை எல்லாம் இந்த நார்த் இந்தியாவில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆவாவா பைப்பில் பிடிச்சி விட்டுட்டே இருப்பாள். இது சிவனுக்கு தாரா பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு அதை மாற்றணும். ராதா கிருஷ்ணனுக்கு பிடிக்கும், இவருக்கு தாரா பிடிக்கும். அதனால் அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரியோ விஷ்ணு, நமஸ்கார பிரிய சூர்யா, சூரியனுக்கு நமஸ்காரம் பிடிக்கும். கடைசி ஒரு வரி இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். பிராமணா போஜன பிரியா அப்படி அந்த ஸ்லோகம் முடியாது. அதனால் இந்த நீ குளிக்கவான்னு சொல்ல, சரி நான் ஏன் குளிக்கணும், நீ வந்து பிராமணாலாம் வந்திருக்கா, அவளுக்கு கோதானம் பண்ணினா விசேஷம், இன்றைக்கி பிறந்த நாள். அப்படியாம்மா, ஆனால் கோதானம் பண்ணுறேன், ஆனால் குளிக்கணும்னு சொல்கிறியே, நான் ஒன்று பண்ணுறேம்மா, நீ குளிச்சிட்டியாம்மா, நான் குளிச்சிட்டேன், நான் ஒன்றை தொட்டால் நான் மடியாயிடுவேன். வேணும், அப்படி ஆக முடியாதுடா, இப்படி ரிவர்ஸ் தான் வரும். இப்போ குளித்தவ அது இருந்தால் நமக்கும் சௌகரியம், 4 பேர் குளித்தவா வந்துட்டாலும் நம்ம தொட்டுட்டு நம்மளும் மடி ஆகிடலாம். இப்போ என்னன்னா நம்ம மாற்றி கிருஷ்ணன் தான் புது ரூல் போடுறான். நான் உன்னை தொடுறேம்மா, நானும் மடி ஆகிட்டு உன்னை தொட்டு, நீ கூட நான் உன்னை தொட்டுன்னு நிற்கிறேங்கிறான். இப்படி அடம் பண்ண மெதுவாக அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டையும் குளிப்பாட்டி விடுமா, அப்போ நான் சேர்ந்து குளிக்கிறேம்மா, என் ஃப்ரெண்டுக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுமா. அப்படி அவன் ஃப்ரெண்டை அழைச்சிடுவான். யாரோ ஸ்ரீதாமோ அல்லது ஸ்தோக கிருஷ்ணன் யாரா பையனை அழைச்சின்னு வருவான். பார்த்தா அங்கேருந்து ஒரு கண்ணுக்குட்டியை ஓட்டின்னு வரான். இந்த கண்ணுக்குட்டிக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுங்கிறான். கண்ணுக்குட்டிக்கு எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடுறது யசோதைக்கு தெரியல. அவனுக்காக கிருஷ்ணனுக்காக கண்ணுக்குட்டியை உட்காந்து அதுக்கும் கொஞ்சம் ஏதோ கடுக்கணியை தலையில் தேய்ச்சி, கிருஷ்ணனுக்கும் எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு, நீத்வா ஸ்வபாட்டம் கிருத்தவத்யசோதயம், கிருஷ்ணனை நன்னா குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சால். 5 வயசு ஆகிடுத்து கிருஷ்ணனுக்கு. இன்னும் மாடு மேய்க்க போகணும். அதுக்கு முன்னாடி நந்தகோபர் நினச்சார் கிருஷ்ணனை ஸ்கூலில் சேர்த்து 2 பாடம் படிக்க வைக்கலாம்னு. பக்கத்து ஸ்கூலில் போய் அட்மிஷன் வாங்கிட்டு வந்து யூனிஃபார்மும் வாங்கிட்டு வந்துவிட்டார். ஒரு நீல கலர் ட்ராயரும் ட்ரௌசரும் மேலே வெள்ளைக்கரை சட்டையும் வாங்கிட்டு வந்து, அப்புறம் ஸ்கூலுக்கு வேண்டிய பாட புஸ்தகமும் வாங்கி, அந்த ஸ்கூல் பேக்கில் பசிச்சா சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் பிஸ்கெட்டும், குட் டே பிஸ்கெட்டும், அப்புறம் நடுவில் குடிக்க ஜலம் வேணுமே, அதுக்காக ஒரு வாட்டர் பாட்டிலும் தோளில் மாட்டி விட்டு, ஸ்கூல் பேக்கையும் மாட்டி, தலையில் சாயை கொண்ட மயில் பீ, எந்த ஊர் போனாலும் இந்த மயில் பீலி மாற்ற மாட்டான். சாயை கொண்ட மயில் பீலை போட்டுண்டு, நல்ல ஜலதோஷம் வேற பிடிச்சிருத்து, மூக்கு ஒழுகின்றே இருக்கு, நக்கின்றே இருக்கான். நக்காதரான்னு சொல்லி ஒரு கச்சிப்பை மாட்டி மூக்கு ஒழுகினா தொடச்சிக்கிறான். சரிம்மா தொடச்சிக்கிறோம், நக்கின்னு 2 பண்ணிக்கிறான். அப்படி மெதுவாக அவனை முதல் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சால். ஸ்கூலுக்கு போனால் முதல் நாள் ஸ்கூல் வாத்தியார் பாடம் நடத்தலை. அது முதல் நாள் ஜாலியாக விளையாடிட்டு வந்தான், ப்ளே ஸ்கூல் மாதிரி. கிருஷ்ணனுக்கு புரிஞ்சு, ஓஹோ ஸ்கூல்னால் பசங்களோட விளையாடுற இடம் அப்படின்னு நினச்சின்னு விட்டான். 2வது நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் யாரோ ஒரு பையன் எங்கேயோ ஏறி குதிச்சான். அதை பார்த்தார் வாத்தியார், ஒரு அடி அடித்தார். அவன் வீணு கத்தினதை பார்த்தான். உடனே பையன் தூக்கின்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். அம்மா நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. ஏண்டா? வாத்தியார் அடிச்சுட்டார். யார் ஒன்றா அடித்தாரா? என்ன அடிக்கல, அவனை அடிச்சுட்டார். கிருஷ்ணன் கெட்டிக்கான, எப்போ அவனை அடித்தாரோ அடுத்த விஷயம்னா அடுத்து நமக்கும் கிடைக்கணும் புரிஞ்சுட்டான். பைய தூக்கினும் வந்துவிட்டான். யசோதை சொன்னா, படிடா கிருஷ்ணாத்வம் பட. என்னம்மா படிக்கணும்? சாஸ்திரம் படினான்னா, நூரே சாஸ்திரம் கிமு ஞாயத்தே. நீ சாஸ்திரம் படித்தாதான், நான் எழுத்து படித்தாதான் தத்துவம் தெரியும். யாரோட தத்துவமாக தெரியும்? அப்போ தான் பகவானுடைய தத்துவம் தெரியும். பகவான் யாருமா? யசோதர்கிட்ட போய் பகவான் யாருன்னு கேட்டால், அவன் என்னமோ தெரிஞ்ச மாதிரி என்னையும் படைச்சி எனக்கு அசத்தா ஒன்னையும் படைச்சானே, அவன் தான் பகவான். தத்துவம் கஸ்ய விபோ சகஸ் திரிபுவனாதீசே நாபிக்கும். அந்த பகவானுடைய தத்துவம் தெரிஞ்சுன்னா என்ன கிடைக்கும்? அப்போ தான் பக்திர் முக்தி விரக்தி. அப்போ தான் பக்தி முக்தி விரக்தி எல்லாம் கிடைக்கும். அம்மா இந்த பக்தி முக்தி விரக்தி இது 3 நீ வச்சுக்கோமா, எனக்கு 3 கொடுத்தா போருமா. பால் தயிர் வெண்ணெய் இது 3 நான் வச்சுக்கிறேன். தத்யாதீனி பஜாமி. இப்படி அடம் பண்ணி ஸ்கூல் போக மாட்டேங்கிறான். அதுக்குள்ளே நந்தகோபர் வந்தார். யசோதை கண்ணன் என்ன சொல்கிறான்? உங்கள் பையன் உங்களை மாதிரியே இருக்கான், ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், மாடு மேய்க்க போகிறேங்கிறான்.
மாடு மேய்க்க போகிறேங்கிறானா, நான் எதுக்கும் நம்ம ஊர் ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு வரேன், பாலக்கார ஜோசியர்கிட்ட போய் கிருஷ்ணனுக்கு படிப்பு வருமா மாடு மேய்க்க வருமான்னு. கிருஷ்ணன் புரிஞ்சுட்டான், இனிமேல் படிக்கிறதோ மாடு மேய்க்கிறதோ ஜோசியர் கையில் தான் இருக்குது. கிருஷ்ணன் கெட்டிக்காரன். அந்த நந்தகோபுரம் வெத்தலை பாக்கு போடுவாரே, அந்த டப்பாவில் 2-3 தான் வாங்கிறதுக்கு வச்சுருப்பார் சில்லற. அதுலேருந்து ஒரு 5 ரூபா காயின் எடுத்துட்டான், நேராக ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டான். அவர் வந்து இங்கே கைரேகை ஜாதகம் பார்க்கப்படும் போர்டு போட்டு உட்காந்துருக்கார், ஒரு ஈகாக்கா வரலை. இவர் தான் கிருஷ்ணன் தான் போனான். மாமான்னா, என்னடா கிருஷ்ணா, இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் அப்பா வரேன்னு இருக்கார், எனக்கு படிக்க வருமா மாடு மேய்க்க வருமா கேட்பார். நான் ஜோசியர் கேட்குறேன், உங்கள் அப்பா கிட்டே என்ன சொல்லணும், இன்னும் இவரே கேட்குறார். எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கோ, எனக்கு படிப்பு வராது மாடு மேய்க்க தான் வரும். உங்கள் அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், கையில் துட்டு ஏதாவது கொண்டு வந்திருக்கேன்னார். அந்த பைசாவை அவர்கிட்ட கொடுத்துட்டு ரகசியமாக வந்துட்டான். இது தெரியாது பாவம் நந்தகோபர் சாது. கிருஷ்ணனுடைய பழைய ஜாதக பெட்டியை திறந்து ஏதோ அடியில் வச்சுருந்தா அதை எடுத்து ஜாதக நோட்டை எடுத்துட்டு வெத்தலை பாக்கு பழத்தை வாங்கிட்டு ஜோசியரை பார்க்க வந்தா. ஜோசியர் ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன நந்தகோபா என்ன விசேஷம், பையனுக்கு ஜாதகம் எடுத்திருக்கேன், இன்னும் வயசே ஆகலையே அதுக்குள்ளே இருக்குது ஜாதகம் எடுத்திருக்கேன். அதுக்கு இல்லை, கொஞ்சம் படிப்பு வருமா பார்த்து சொல்லுங்க. நான் மாடு மேய்க்க போகிறேங்கிறான், நான் படிக்க வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தார், இந்த ராகு கேதுவை பார்க்குறான், கேது சனியை பார்க்குறான். ஜோசியெல்லாம் அப்படி தான் சொல்லுவாள், யாரும் யாரையும் பார்க்கல, அவாவா சுற்றிகிட்டே இருக்கா. இவள் சொல்லுவா அப்படி. இந்த ஜோசியருக்கும் ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்னடான்னா, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசி அதுதான் தெரியும். உன் பையனுக்கு என்ன நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரமா, ரிஷப ராசி, மாடு ராசி தான் படம் போட்டுருப்பார், அதனால் மாடு மேய்ச்சாதான் நல்லது அப்படின்னாரா. அதான் என் பையன் மாடு மேய்க்க போகிறேன் 2 ராசி தான் இருக்குது கிருஷ்ணனுக்கு, ஒன்று மாடு ராசி, ஒன்று கன்னியா ராசி. பெண்கள் சுற்றிகிட்டே இருக்கும் முன்னாடி, 2 ராசி தான் இருக்குது, மாடு மேய்க்க அனுப்புன்னு சொல்ல. பொன்னி நந்தகோபுரம் சொன்னார், கிருஷ்ணன் மாடு மேய்ச்சாதான் நல்லதுன்னு ஜோசியரே சொல்லிட்டாருமா. சரின்னு மாடு அளவுக்கு பெரியவனாக ஆகலையே, குட்டியானா இருக்கான். அதனால் முதல்ல கண்ணுக்குட்டி மேய்க்க அனுப்பலான்னு நினைக்கிறாள். யசோதைக்கே அனுப்புறதுக்கு மனசு வரல. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காத்தின பால் தரேன், கல்கண்டு ஜீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக. காத்தின பாலும் வேண்டாம், கல்கண்டு ஜீனி வேண்டாம், என்ன பால் வேண்டாம், காய்ச்சின பால் தான், கச்சின பால் இல்லை, காய்ச்சின பால் வேண்டாம், கற்கண்டு ஜீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தட. யசோதை பயமுறுத்தி பார்த்தா. யமுனா நதிக்கரையில் தீவட்டி கொள்ளக்காரன் இருக்கான். யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்ளர் பயம், யமுனா நதிக்கரையில் கள்ளர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கல்வருக்கு கல்லருண்டோ கண்டதுண்டோ சொல்லு அம்மா, கல்லர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ. யமுனா நதிக்கரையில் தீவட்டி கொள்ளக்காரன் வந்திருக்கான். அவெல்லாம் வந்து உன்னை பிடிச்சா என்ன பண்ணுவா? கள்ளன் வந்திருக்கானா, இருக்கதே பெரிய கள்ளன் நான் தான், என்ன தான் கள்ளழகர்னு எல்லாம் சொல்கிறா. எல்லா கள்ளனும் வெளியில் இருக்கிற சாமான் தான் திருடுவான், நான் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசையே திருடுற கள்ளன். நான் போய் யார் வந்திருக்கா பார்த்துட்டு வரேங்கிறான். இல்லைடா, நீ வெயிலில் மாடு மேய்க்க போனால் நீ உடம்பு கருப்பாக போயிடுமே அப்படின்னு யசோதை சொல்கிறான். ஏன்னா யசோதைக்கு என்னமோ அவள் குழந்தை ரொம்ப சேப்பும் ஞாபகம் இருந்தாலும், வெயிலில் போனால் உன் திருமேனி வாடுமே, முரட்டு பசுக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாய் ஓடும், தேடி நீ அலைந்தாயானால் திருமேனி வாடுமேடா, எந்தன் குரலை கேட்டால் இன்பமுள்ள நற்பசுவும் உல்லாசமாய் ஓடி வந்து என் முகத்தை பார்த்து நிற்கும், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ. உன் திருமேனி வாடுமேங்கிறான். அதான் கேரளாவில் பூஜை பண்ணுறவாளுக்கே திருமேனிங்கிறான். அந்த திருமேனியை தொட்டு யார் பூஜை பண்ணுறாளோ அவளும் திருமேனி ஆகிடுவாள். அப்புறம் இன்னொன்று சொன்னால், உங்கள் அப்பா வந்து கேட்டால் என்ன சொல்வேன்?
பாசமுள்ள நந்தகோபன் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா எந்தனுடைய கண்மணியே, பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு, தேடி அவர் வரகும் முன்னே ஓடி நானும் வந்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. அப்பா வந்து கேட்டால் என்ன சொல்கிறது? அப்பாட்ட சொல்லுமா, நான் பெருமா கோயில் வாசலில் கிரிக்கெட் விளையாடிருக்கேன் சொல்லு, அப்பா தேதி வரதுக்குள்ளே நான் ஓடி வந்துடுறேன்னு அடம் பண்ணேன். முதல்ல கண்ணுக்குட்டி மேய்க்க அனுப்புகிறாள். கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் குறுக்க வந்து கிருஷ்ணனை முட்டை வரான். அவனுடைய காலையும் வாலையும் பிடிச்சி அங்கே ஒரு மரத்தில் அடித்து குழந்தைகளுக்கு பழமும் கிடச்சிது, அவனுக்கு பழம் கிடச்சிது, அவனுக்கு சபலமாய் அவன் ஜென்மா சபலமாச்சு. ஏன்னா அவனுக்கும் மோட்சம் கிடச்சிது, குழந்தைகளுக்கு பழம் கிடச்சிது. இன்னொரு நாளைக்கு கொக்கு மாதிரி துண்டை வச்சுட்டு விளையாடுவார்கள். அப்போ கொக்கு ரூபத்தில் ஒரு அசுரன் வந்து கிருஷ்ணனை முழுங்கினான். பக்தியாக முழுங்கினா உலகில் போனாவும் போயிருப்பான். இவன் கொல்லணும்னு நினச்சதுனால அவன் வாயில் போய் நெருப்பாக சுட்டான். நெக்கன்னு கக்கினான். கக்கும்பொழுதே கீழ் அழகை பிடிச்சிட்டான், மேலழகை பிடிச்சான், ரெண்டாக கிழிச்செறிஞ்சான். பகாசுரனை சம்ஹாரம் பண்ணினான். இப்படி கூடவே அசுர சம்ஹாரம். ஏன்னா ராமாயணம் வேறு பாகவதம் வேறு. ஏன்னா ராமாயண காலத்தில் அசுராலாம் ஒரு இடத்துல தனியாக இருந்தால் போய் அடிச்சுட்டு வந்தான். இப்போ என்னடா நான் கூடவே எல்லாரும் நம்ம கூடவே அசுராலும் இருக்கா. அதனால் தனியாக யுத்த காண்டன்னு வச்சுக்க முடியாது. கிருஷ்ணாவதாரத்தில் கையால் காலால் அப்படி அவாவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மோட்சம். பூதனைக்கு வாயால் மோட்சம், சகடாசுரனுக்கு காலால் மோட்சம், திருநாபத்தனுக்கு கையால் மோட்சம். இல்லை பகவான் யாரையால் எப்படிலாம் தொடரானோ சயை ஸ்பிருஷ்டோபி திருஷ்டோவா சம்விஷ்டோன்னு அகதோபிவா இன்னும் மாதுராஸ்திய ஈஸ்தானம்னு எல்லாருக்கும் பகவான் அப்படி மோட்சத்தை கொடுத்துண்டு அவாவாளுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு பகவான் இங்கே இருக்கான். ஏவம் விகாரீகி கௌமாரீகி கௌமாரம் ஜெகதுருஜே நிலாயனை சேதுவந்தைகி மர்க்கட்டோத் பிரவணாதிபிகி நாவிந்தன்னு பவவேதனாம். இந்த சம்சார சாகரம், சம்சார துக்கம் அப்படிலாம் சொல்கிறாலே இது ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணலீலையை கேட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் என்று கோபிகைகள் காட்டுறார்கள். அதே விதத்தில் நம்மளும் இங்கே ஒரு வாரமாக கிருஷ்ணலீலையை கேட்டுண்டு, கிருஷ்ணலீலையை கோவிந்த சதகம் பாடிந்து, கிருஷ்ணலீலையை படிச்சுண்டு, கிருஷ்ணன் நதியில் கிருஷ்ணா நதியில் குடிச்சுட்டு, அந்த நதிக்கு கிருஷ்ணாவளி காலம்பரை எழுந்தால் யமுனா ஸ்நானம், அப்புறம் வந்தால் பாகவத பாராயணம், அப்புறம் போனால் வந்து கொஞ்சம் நேரம் பிரசாதம். இப்படி மயங்கிறதுக்குள்ள மறுபடியும் கோவிந்த சதகம் ஆரம்பிச்சிடுது. கோவிந்தத்துக்கு ஆரம்பித்தா முடிஞ்சால் அடுத்த உடனே உபன்யாசம் முடிஞ்சால் உடனே பரப்பாடு முடிஞ்சால் உடனே திவ்யநாமம். இப்படி ஒரு வாரம் கோபிகைகளை மாதிரி நம்ம நிம்மதியாக இங்கே இருந்துருக்கோம். இதுதான் நமக்கு